நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லாவண்யா ரொம்ப பாவம். அவங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த அஸ்வின் என்னடானா, நாங்க எப்படி இருக்கீங்க? Excuse me, sir. Congratulations. Thank you. ஆமா அஜய், அஸ்வின் லாவண்யாக்கு நடுவுல அப்படி என்ன சண்டை? ஏன் திடீர்னு? அது Hi. தேங்க்யூ. எனக்கும் தெரியாது. அண்ணன் என்கிட்டயும் எதுவும் சொல்லலை. யா, ஆமா, உண்மையிலே நீங்க சொல்றது கரெக்ட் தான். யா, ப்ளீஸ் கேரி ஆன். போய் சாப்பிடுங்க. சுருதி, நீ ஏன் இந்த மாதிரிலாம்? ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அஸ்வின் தாங்கிறத என்கிட்ட நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. லாவண்யாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டு நீங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. லாவண்யாவை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? சுருதி, என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியாது. லாவண்யாவை நீங்க நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம், அது எனக்கு நல்லாவே தெரியும். கைய விடுங்க, விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? எந்த சிச்சுவேஷனை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதோ அந்த சிச்சுவேஷனை பத்தி நீ பேசக்கூடாது. நான் பேசுவேன். இந்த மாதிரி லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஏன் உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? ஸ்ருதி, நான் சொல்ல வரத முதல்ல நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. நீங்க சொன்னது சரிதான். யாரோட உணர்வுகளையும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பணம், அதை பத்தி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க மிஸ்டர் அஸ்வின். லாவண்யாவை நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்க. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போனா அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? தனக்குன்னு வர போறவன் தன்னோட வாழ்க்கையில தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா ஆக போறான்னு தெரிஞ்சு அந்த பையனோட தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சா அந்த வேதனை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி நடந்ததுக்கு அப்புறம் யாரையுமே நம்ப முடியாது. இது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. கல்யாணம் நின்னு போனா அது எவ்வளவு வேதனையை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா என்னோட கல்யாணமும் நின்னு போயிடுச்சு. அதனால நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு தெரியுமா? ஸ்ருதி, ஸ்ருதி, ஏன் இதை முதலே சொல்லல? இதெல்லாம் எப்படி நடந்தது? அத பத்தி எதுவும் பேச நான் தயாரா இல்ல. ஸ்ருதி, ஸ்ருதி, அடக்கடவுளே, நான் என்னன்னு சொல்லுவேன்? அந்த ஷியாமனை அங்க பாக்கும்போது எனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு தெரியுமா? எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிட்டான். அவனை பார்க்கும்போது அப்படியே பக்கத்துல போய் அவன் கழுத்தை பிடிச்சு நினைச்சு கொலை பண்ணணும் போல இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்ருதி தான் என்னை தடுத்துட்டான். என்னால நம்பவே முடியல. நீ அவன் கண்ணில் ஒரு பயமும் இல்ல, இப்படி பண்ணிட்டோமேன்னு வருத்தமும் இல்ல. அவன் மனைவிக்கு கூட அவன் இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கான்னு தெரியல.
சொல்லப்போனா இந்த விஷயத்துல தப்பு பண்ணது நாம தான். நான் தான் ஸ்ருதியை ரொம்ப வற்புறுத்தினேன். நல்ல பையன், அவனை கல்யாணம் பண்ணிக்க, அது இதுன்னு. நான் ஏன் தான் இப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் விடுங்க. இப்படி மட்டமா நடந்துகிட்டவனை பத்தி யோசிக்காம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பிரியாவை நினைச்சு நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும். ஆனா அண்ணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப வருத்தமா தான் இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு அஸ்வினோட நிச்சயதார்த்தம் நடக்கலல்ல. அஸ்வின் ஏன் நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொன்னாருன்னே தெரியல. அட கடவுளே, என்னன்னு சொல்றது? ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு லாவண்யாவை அந்த குடும்பத்துக்கு ஏத்தவளா மாத்துனாங்க. அதுக்கு நம்ம ஸ்ருதி தானே உதவியா இருந்தா. பாவம் அந்த லாவண்யா. ஆனா இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஸ்ருதி லாவண்யா கூட அங்கேயே தங்கிட்டா. அப்படியாவது நம்ம ஸ்ருதி கிட்ட பேசி அவ வேதனையை போக்கிக்குவா. இல்லைன்னா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்ல? நாட்டுப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது. நான் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். நீங்க எதுக்கு இப்ப லண்டனுக்கு போகணும்? என்னால முடிஞ்சா உங்க டிக்கெட் எடுத்து கிழிச்சு போட்டுருவேன். நாட்டுப்புறம் வேண்டாம். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஓ, ஏன் ஸ்ருதி, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? என்ன லாவண்யா இது? நாட்டுப்புறம் ப்ளீஸ் விடுங்க. நாட்டுப்புறம் விடுங்க. லாவண்யா, லாவண்யா விடுங்க. விடுங்க லாவண்யா. சொன்னா கேளு. சொன்னா கேளு சொல்றேல. தயவு செஞ்சு போகாதீங்க லாவண்யா. இதுக்கு மேல யாருக்காக நான் இங்க இருக்கணும்? லாவண்யா, அப்படி என்னதான் நடந்தது? நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லக்கா. அப்படின்னா நீ என்னோட கேள்விக்கு பதில் சொல்றது முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டியா? இவ்வளவு சாதாரணமா ஒரு உறவை முறிச்சிட்டு வந்து நிக்கிற. இதுக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்டிருக்கீங்க. அப்பெல்லாம் உன்னோட மனசு மாறி இருக்குல்ல? அக்கா, அது வேற. நானும் லாவண்யாவும் இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி என்னதான் நடந்துச்சு? முதல்ல அதை என்கிட்ட சொல்லுச்சுன்னா. நான் சொன்னேன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க அக்கா. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்புறம் ஏன் எல்லாரையும் எதிர்த்து உங்களை இந்த வீட்டுக்கு அவர் கூட்டிட்டு வந்தாரு? அப்புறம் ஏன் நிச்சயதார்த்தம் பண்ணிக்க சரின்னாரு? இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே உங்க விஷயத்துல அஸ்வின் பண்ணது ரொம்ப தப்பு லாவண்யா. உண்மைதான். ஆனா எனக்கு இப்ப எந்த வருத்தமும் இல்லை. I have to go. இதுக்கப்புறம் மீட் பண்ணவே மாட்டோங்கிற மாதிரி அழற. உன் கல்யாணத்துக்கு நான் வருவேன்ல. உன்னோட ஷியாம நானும் பார்த்தாகணும். எந்த இடியட்ட நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியல. நீங்க வர மாட்டீங்க. ஏன்? நாட்டுப்புறம் என்ன உன் கல்யாணத்துக்கு நீ கூப்பிட மாட்டியா?
என் கல்யாணம் நடக்க போறது இல்ல, அதனால நீங்க வர போறது இல்ல. அது நீங்க என்ன சொல்லுவீங்க? சேம் பெஞ்ச். என்ன நாட்டு போறோம்? என்ன சொல்ற? என்னாச்சு? இன்னைக்கு நிச்சயமா நீ பதில் சொல்லி ஆகணும் சின்னா. நீ எதுக்காக அந்த பொண்ணு லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற சின்னா? இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஆரம்பத்துல நீ தானே சொன்ன. அந்த பொண்ணுக்காக மட்டும் எத்தனை தடவை நீ என்கிட்ட சண்டை போட்டிருக்க. எந்த பொண்ணு உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் மாறி இருக்காளோ இப்ப போய் அவளை வேணான்னு சொன்னா எப்படி? அவ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டால, அவளை அப்படியே விட்டுற முடியுமா? இல்ல சின்னா, எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்னது அது? அத முதல்ல சொல்லு. நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதுதான் சொல்ல வரேன். ஒரு ரிங் எங்க போச்சு? அப்படின்னா உன்னோட என்கேஜ்மெண்ட்டும் நாட்டு போறோம் எப்போ? என்ன நடந்தது? நீயே நீயே என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீங்க மட்டும் என்கிட்ட எல்லாம் சொல்றீங்களா? இப்ப கூட நீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்கல்ல? I'm really very sorry, நாட்டுப்புறம். இதோட எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு என்ன லாவண்யா? நம்ம 2 பேர் கல்யாணமும் நின்னு போயிடுச்சு, அவ்வளவுதானே? ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இந்த உலகத்துல எந்த மூலையிலயாவது உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்டிப்பா ஒருத்தர் இருப்பான். நான் உண்மையதான் சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம 2 பேருக்கும் ராஜகுமாரன் வருவான். நம்ம 2 பேர்ல முதல்ல யாருக்கு ராஜகுமாரன் கிடைக்கிறான்னு நாம பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு ராஜகுமாரன் கிடைச்சா நீங்க என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும். வருவீங்கல்ல? ஸ்ருதி, டாக் டு மீ. எப்ப இருந்து உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? நீ எங்க இருக்க? எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா நான் எதையும் எப்பவும் வேணுனே பண்ணதில்லை ஸ்ருதி. ஏதோ ஏதோ தெரியாம நான் பண்ண. அஸ்வின், இட்ஸ் லாவண்யா. என்னால வர முடியாது. போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்ருதி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஃபேமிலி வேல்யூவை பத்தி சொல்லி கொடுத்ததே நீதான். அன்பாலையும் பாசத்தாலையும் ஒருத்தவங்க மனசுல எடை பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்த. இந்த விஷயம் தான் உங்களுக்கு முதல்லயே தெரியுமே லாவண்யா. இதுல நான் எதுவுமே பெருசா செய்யல லாவண்யா. நாட்டுப்புறம், எனக்காக நீ இன்னும் ஒரு உதவி செய்யணும். அஸ்வின், அண்ணா, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்ல. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணக்கூடாதுண்ணே. இது கொஞ்சமும் சரியில்லைண்ணே. அப்படி என்ன நடந்துச்சு சின்னா? அவங்க உள்ள பேக் பண்ணிட்டு இருக்காங்க, நீயும் போய் தடுக்க மாட்டேங்கிற, எங்களையும் போய் தடுக்க விட மாட்டேங்கிற. இங்க பார்ப்பா அஸ்வின், உன்னோட பாட்டி அப்புறம் நாங்க எல்லாரும் இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். உங்க 2 பேருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்ப போய் இங்க பாருங்க, நீங்களாவது சின்ன கிட்ட பேசி பாருங்க, ஒருவேளை அவ இதுக்கு ஒத்துக்கலாம். இப்ப நான் என்னன்னு சொல்றது ராணியம்மா? இது அவரோட வாழ்க்கை, அவருக்கு இதுதான் சரின்னு படுதுன்னா அதையே செய்யட்டும்.
இருந்தாலும் நீங்க லாவண்யா கிட்டயாவது நம்ம எல்லாரும் என்ன சொன்னாலும் என்ன பிரயோஜனம்? லாவண்யா கூட சேர்ந்து வாழ்றதுல அஸ்வினுக்கு விருப்பம் இல்லனா நாம என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லு. லாவண்யா இந்த வீட்டுக்காக நிறைய செஞ்சிருக்கா. அதனாலதான் அவளை நான் ஏமாத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்களோட இந்த உறவை பத்தி நான் ஷியோரா இல்ல. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனாலதான் எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிட்டேன். நீ அஸ்வினை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஸ்ருதி, நீ ஒருத்தி மட்டும்தான் அஸ்வினுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட அஸ்வின் கிட்ட தைரியமா பேசுவ. ஐ மீன், அஸ்வினுக்கு என்ன வேணும்னு அவருக்கே தெரியாது ஸ்ருதி. ஆனா நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு தானே. என்ன இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீயே புரிஞ்சுப்ப. அஸ்வின் புரிஞ்சுக்கலனாலும் கண்டிப்பா நீ புரிஞ்சுப்ப. சின்னா, ஒரு தடவை நீ லாவண்யா கிட்ட பேசி பாரு. இல்ல சின்னா, இந்த கல்யாணத்தை நிறுத்தி நீயே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பவே போய் லாவண்யா கிட்ட- அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல பாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த டிசிஷனை நானும் அஸ்வினும் சேர்ந்துதான் எடுத்திருக்கோம். இந்த விஷயத்துல அவர் தப்பு மட்டும் இருக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம். பாய் லக்ஷ்மி. லாவண்யா, நீங்க இங்க இருந்து போறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி என்ன நடந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இட்ஸ் ஓகேக்கா. ஒரு சில உறவுகள் மென்ட் டு பீயா இருக்கும். ஆனா இதுல யாரோட தப்பும் இருக்காது. யாரும் எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. அதுவும் இல்லாம எனக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா மட்டும் என்ன, இப்ப கூட நீங்க எல்லாரும் என் ஃபேமிலி தானே, என்னோட ஃபேமிலிக்கா.
இன்னொரு விஷயம்க்கா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. அஸ்வினை நீங்க யாரும் ப்ளேம் பண்ண வேண்டாம். அஸ்வின் நிச்சயம் கல்யாணம் செஞ்சுக்குவாரு. அவருக்கு எப்ப தோணுதோ அப்ப கண்டிப்பா பண்ணிக்குவாரு.